சகல சௌபாகியங்களும் தரும் லலிதாம்பாள் சோபனம் பாடல் 26 ஆரம்பிக்கலாம். சதுர்முக கேட்டிந்த அசுர செய்தி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இத கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா, என்னாலே யாகும் உபாயம் சொல்வேன், என்னாலே யாகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஜெயம் தருவார் உங்களுக்கு, அவரிடம் போங்கள் என்றாருடனே. சச்சிதானந்த சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள் சோபனம் சோபனம், அத்தனை பேர்களும் வந்தார்கள் சோபனம் சோபனம். சேஷசயனருட சரணாம்புஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து, காயாம்புவரனரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள், கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே உம்மூட தாசர்களியான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள் ஏதறியாமல் இருக்கின்ற காரியம், இந்த நித்திரையுண்டோ சோபனம் சோபனம், இந்த நித்திரையுண்டோ சோபனம் சோபனம். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையில்லாக்கும் அலைகின்றோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து, அந்த குறைவு உமக்கில்லையே, அந்த குறைவு உமக்கில்லையே. கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாயொரு வார்த்தை சொல்வார். ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு உபாயத்தை சொல்லுவேன் சோபனம் சோபனம், ஒரு உபாயத்தை சொல்லுவேன் சோபனம் சோபனம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுரனுடனே அமிர்தபானம் செய்தோமானாக்கால், உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலம், எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம், எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டி கொண்டு வாருங்கள். அப்போ அசுரர்க்கு வேலை மாத்திரம் மிஞ்சும், அமிர்தம் உங்களுக்கு தான் சோபனம் சோபனம், அமிர்தம் உங்களுக்கு தான் சோபனம் சோபனம். பார்க்கடலில் நாங்கள் ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்திரத்தை மத்தாகவும், நீண்ட வாசுகியை கயிறாகவும், நீண்ட வாசுகியை கயிறாகவும் வைத்து கொண்டு கடலை கடந்தீரானால் வரும் அதிலிருந்து அமிர்த கூடம். நிச்சயமாய் உங்களுக்கு தான் அமிர்தம், நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம், நீங்களே புஜிப்பீர்கள் சோபனம் சோபனம். சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் ஆங்காரம் இல்லாமல் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டு உள்ளதென்றே, அந்த தானவர் கேட்டு உள்ளதென்றே. க்ஷீராப்தி கரையில் கூடி வந்தார்கள் சீக்கிரமே நான்கு ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு, அந்த தேவாளும் அசுராளும் க்ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம், க்ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம். மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு, தந்தியாக வாசுகியை 3 சுற்றாகி தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள், தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள். வாசுதேவருடைய ஆக்னேயாலே தேவர்கள் வால்புறத்தை பிடித்தெழுத்தார்கள். ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தார்வளும் இது பார்க்க வந்தார்கள் சோபனம் சோபனம், இது பார்க்க வந்தார்கள் சோபனம் சோபனம். மந்திரகிரி அவிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்து சங்கையுடன் கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கரபாணியாகி, மேலே சங்கு சக்கரபாணியாகி கூடி தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடியாசுராளை மயக்கிவிட்டு பாடும் தேவர்கட்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார் சோபனம் சோபனம், மனதிலே நிச்சயித்தார் சோபனம் சோபனம். இழிக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை எப்போ கக்கியது, மழு போல் எல்லாரையும் எரிக்க தொடங்கிற்று. மதனத்தை விட்டோட துவங்கினார்கள், மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளு காப்பாத்தை தீர்க்க வேணும் என்று பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கிவிட்டார். ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை பின்னும் துவங்கினார் மதனத்தை சோபனம் சோபனம், துவங்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். பாரிஜாதங்காமதேனுவும் ரத்னமும் பிறந்து தேவேந்தரிடம் சேர்ந்தது. நாரியரும் வந்தாள் பாலச்சந்திரனும் வந்தான், இந்திரனும் ஈசரும் அடைந்தார்கள், இந்திரனும் ஈசரும் அடைந்தார்கள். பின்னும் அநேகம்
நவரத்னங்களும் வந்திட பிறகு அமிர்தம் கலசம் கொண்டு தன்வந்திரி வந்தார், லக்ஷ்மி தேவி வந்தாள், சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தாள், சோபனம் சோபனம், சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தாள், சோபனம் சோபனம். வஞ்சக அசுராள் அமிர்த கலசத்தை வந்து பறித்து கொண்டு ஓடினார்கள். என்ன செய்வோம் என்று தேவரும் போய் பிடிக்க இவர்கட்கும் அவர்கட்கும் சண்டையாக, இவர்கட்கும் அவர்கட்கும் சண்டையாக. லோகேசர் ஹரி இந்த சண்டையை கண்டு லோகமாயையை தியானித்தார் ஒரு முகூர்த்தம். மோகினி வேஷத்தை தரித்து அசுரர்களை மோகிப்பித்தாள் அம்மன், சோபனம் சோபனம், மோகிப்பித்தாள் அம்மன், சோபனம் சோபனம். சண்டை பிடித்தவர் நடுவினிலே மோகினி சந்தோஷமாய் மெல்ல நின்று வராள். தண்டை கொலுசு பாதரசம் பீலி காளாளி தரித்தாள் நவரத்னத்தால் பாதங்களில், தரித்தாள் நவரத்னத்தால் பாதங்களில். இலைச்சேந்த பட்டுடன் மேகலாபரணமும் இடையில் ரத்ன கச்சை புறத்தில் கட்டி, இணையில் அரவிக்கையுடன் மார்பில் முத்துவடும் இலங்கும் கைவளையலுடன், சோபனம் சோபனம், இலங்கும் கைவளையலுடன், சோபனம் சோபனம். மாதளம் பட்டு போல் உதடு கனிவாயும் மதனம் வில்லை போல் புருவங்களும், காது குண்டலத்துடன் மூக்கு நத்தன் ஜொலிக்க கருங்குழலால் பின்னல் கட்டி மின்ன, கருங்குழலால் பின்னல் கட்டி மின்ன. தரித்து வருகின்ற மோகினியை கண்டு தானவாள் சண்டையை நிறுத்திவிட்டு, ஆரிவள் என்று சுற்றி வந்த வாசூராள் அமிர்தத்தை மறந்தார்கள், சோபனம் சோபனம், அமிர்தத்தை மறந்தார்கள், சோபனம் சோபனம். அப்போ மோகினி சொல்வாள் அசுரர்களுடனே, ஜெயன்மாரே கேளும் சண்டையானால் இப்போதென் கையில் தந்தாள் அமிர்தத்தை எல்லா தேவர்கட்கும் கொடுத்து கொஞ்சம், எல்லா தேவர்கட்கும் கொடுத்து கொஞ்சம். கலசம் உங்கள் முன்னே தான் வரும் நிச்சயம், காரியம் என்றுங்கட்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்று மாய்கை மோகிப்பித்தாள், சோபனம் சோபனம், மாய்கை மோகிப்பித்தாள், சோபனம் சோபனம். மூடாசுரனும் அமிர்தத்தை கொடுத்து பின் மோகித்து வரிசையாயிருந்தார்கள். உடனே தேவரும் ஒரு வரிசையாயிருந்தார்கள். ஓஹோ தேவர்க்கு அமிர்தம் பொழியுகிறாள், ஓஹோ தேவருக்கு அமிர்தம் பொழியுகிறாள். சொர்ண கரண்டியாலே பரிமாறும் போது சோபிக்கும் வளை பாத சரங்குலுங்க, சொர்ணம் போல் மோகினியை கண்டு அசுரால் சும்மா இருந்தார்கள், சோபனம் சோபனம், சும்மா இருந்தார்கள், சோபனம் சோபனம். பொட்டென்று அவளவும் தேவர்கட்கு பொழிந்து கொண்டொடுக்கத்தில் வரும்போது, ஒட்டை எடுக்கும் போது அகப்பையனுடைய ஓசை குடத்திற்குள் கேட்கின்றது, ஓசை குடத்திற்குள் கேட்கின்றது. மடையார் அசுராளுக்கு அது கூட தெரியவில்லை, மாய்கையை அறிந்தார் ராகு கேதுவும். நடுவில் ஒளிந்து சந்திர சூரியாளுடனே ராகுவும் குடித்தான், சோபனம் சோபனம், ராகுவும் குடித்தான், சோபனம் சோபனம். சந்திராதித்தன் முதல் தேவாளுக்கெல்லாம் சமபிரமமாய் அமிர்தம் பொழிந்தாள். சந்திர பாஸ்கரன் சொல்லி கொடுக்கவே அகப்பையாலே தலையை அறிந்தாள் ராகுவை மோகினி, தலையை அறிந்தாள் ராகுவை மோகினி. ராகுவின் தலை இரண்டாகி சக்தி போச்சு, ராஜநாயகி கலசத்தை அசுராள் முன்னே வைத்து விட்டு மோகினி அந்தர்தானமானாள். விழிக்கின்றார் அசுரர்கள், சோபனம் சோபனம், விழிக்கின்றார் அசுரர்கள், சோபனம் சோபனம். காணாதே மோகினி தேவியையும் வெறும் கலசத்தையும் கண்டார் அசுராள் எல்லாம். துணிந்து விடுவோம் என்று அமராளுடனே தொடுத்தார் யுத்தத்தை பின்னும் அவர், தொடுத்தார் யுத்தத்தை பின்னும் அவர். கதையோட பலத்தாலே தேவர்கள் அசுராளை துரத்தினர் அடித்து பாதாளத்திலே. சுதித்து கொண்டு விஷ்ணுவை ஸ்வர்கலோகத்தில் சுகமாயிருந்தார்கள், சோபனம் சோபனம், சுகமாயிருந்தார்கள், சோபனம் சோபனம். இந்த விருத்தாந்தத்தை நாரதரோடி போய் ஈசரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டார். அந்த க்ஷணமே சிவன் க்ஷீராப்தி கரை தன்னில் வந்து விஷ்ணுவுடன் வாக்குரைப்பார், வந்து விஷ்ணுவுடன் வாக்குரைப்பார்.
லோகமாய்கையாலே ஒரு ரூபம் எடுத்தீராம் ஒரு தரம் எனக்கதை காட்டும் என்றார். ஆகட்டும் என்று விஷ்ணுவும் சிவனை விட்டு அந்தர்தானம் ஆனார் சோபனம் சோபனம். அந்தர்தானம் ஆனார் சோபனம் சோபனம். உமையின் பதி அங்கே சுற்றி பார்க்கும் போது உத்தியானவனம் கண்டார் அவ்விடத்தில். அதிரூபமான மோகமாம் பெண் கொடி அழகாக பந்தாடி கொண்டிருந்தாள். அழகாக பந்தாடி கொண்டிருந்தாள். கண்டவுடன் சிவன் உமையை விட்டோடி போய் கட்டி பிடித்து ஆலிங்கனமும் செய்தார். உண்டானார் ஹரிஹர புத்திரர் உடனே உயர்விந்து மர்த்தன சோபனம் சோபனம். உயர்விந்து மர்த்தன சோபனம் சோபனம். மோகினியும் அந்தர்தானம் அடைந்தாள் மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம் பின்னும் கேளுங்கள் இவ்விரண்டு சோபனம் சோபனம். பின்னும் கேளுங்கள் இவ்விரண்டு சோபனம் சோபனம். லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே லட்சம் கோடியுள்ளத்திலே சொல்வோம். கேடும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாக்ஷாயணி போனாள் சோபனம் சோபனம். தாக்ஷாயணி போனாள் சோபனம் சோபனம். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயாவென்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்டு யஜ்ஞத்தை செய்தான் தக்ஷன். முடக்கி விட்டு யஜ்ஞத்தை செய்தான் தக்ஷன். ஈசர் பாகத்தை முடக்கியதாலே தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேணும் என்று விசையாய் அக்னியில் மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள் சோபனம் சோபனம். பார்வதியாக வேறே அவதரித்தாள் சோபனம் சோபனம். இது கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்டு யஜ்ஞத்தை நிறைவேற்றி விட்டு வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். வடமூலத்தே யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனார் ஈசருக்கு பணிவேடை செய்வித்தார் சோபனம் சோபனம். பணிவேடை செய்வித்தார் சோபனம் சோபனம். சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசூரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை இல்லாமற் ஒருவராலும் சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. தாருகாசூரனடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமி முன் மன்மதனை ஏவினர். வாராய் மன்மதனே தேவியோடீசரை வாழும்படிக்கு செய்வாய் சோபனம் சோபனம். வாழும்படிக்கு செய்வாய் சோபனம் சோபனம். தேவள் சொன்னபடி மன்மதன் பானத்தால் தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாம் கண்ணால். தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாம் கண்ணால். பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபஸ் இருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம்.